நம்ம லைஃப்பில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இது எல்லாத்தையும் கடந்து போகாமல் இருக்க முடியாது. இல்லை இதெல்லாம் கடந்து போயிட்டோம், இதுக்குள்ளெல்லாம் போகாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறோம் அப்படின்னா நல்ல வாழ்க்கை தான். பட் நமக்கு இல்லைனாலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்காகவோ இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நம்ம போவோம். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்றதுக்காக இங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, லாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம காமன் பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய சட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தர புத்தகம் தான் சாமானியனுக்கான சட்டங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து ஒரு வழக்கறிஞர் தா. ராமலிங்கம் அவர்கள். முதல்ல ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றவாளியை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன, எந்தெந்த குற்றங்களுக்கு அரெஸ்ட் பண்ண முடியும். சில அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு தான் சில விஷயங்களுக்கு அரெஸ்ட் பண்ண முடியும். இல்லை நேரடியாகவே ஒரு குற்றம் நடக்குது, அதை வந்து ஒரு காவல்துறை பார்த்துட்டாருன்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அண்ட் முக்கியமாக நம்ம லைஃப்பில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிவில் கேஸ்னு ஒன்று இருக்குது, கிரிமினல் கேஸ்னு ஒன்று இருக்குது. சிவில் கேஸை வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போகவே முடியாது, அவங்களும் அதுக்கு பஞ்சாயத்து பண்ணவும் கூடாது அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், நம்ம உரிமைக்கு மீறலாக சில விஷயம் நடக்குது, என் உரிமையை நான் காப்பாற்றிக்கணும், எனக்கு இந்த உரிமை வேணும் அப்படின்ற கேஸ் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்டில் பண்ணவே கூடாது. அது ஸ்ட்ரைட்டாக வந்து கோர்ட்டில் தான் ஹேண்டில் பண்ணணும். கிரிமினல் கேஸ் அப்படின்னா சில தவறுகள், சில குற்றங்கள் நடக்கும்ல, அது எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்கிட்டருந்து போய் தான் கோர்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருந்தது. அண்ட் எந்தெந்த கேஸுக்கெலாம் எஃப்ஐஆர் போடணும், எந்தெந்த கேஸுக்கெலாம் எஃப்ஐஆர் போடக்கூடாது, எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் கோர்ட்டில் 90 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ண வேண்டிய ரிப்போர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலான விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. அண்ட் போலீஸோட கடமைகள்லாம் என்னென்ன. இப்போ வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா என்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்குவாங்க, என்னென்னலாம் நான் எழுதி கொடுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. அண்ட் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்குது. அதெல்லாம் இந்த புக்கு படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. நார்மலாக வந்து இவன் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லலாம். அக்யூஸ்டுனா குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளினா கிரிமினல், அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். காவலர்களுக்கான கடமைகள் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்துக்கான கடமைகள் என்னென்ன, அப்புறம் வழக்கில் பாதிக்கப்பட்டவர், வழக்கில் இப்போது ஒரு க்ரைம் பண்ணி உள்ளே போகிறவருக்கான உரிமைகள் என்னென்ன இருக்குது, அது கோர்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பெயில் கேட்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒருத்தர் வெளியே வரணும், பெயில் வேணும் அப்படிங்கிற விஷயம் அப்ளை பண்ணுறது இருக்குல்ல, அதை க்ரைம் பண்ணவர் என்ன ரீசனுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும், எத்தனை நாள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் அதை கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் தான் கொடுக்கணும். ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறதும், கொடுக்காமல் போகிறதுக்கான ஒரு காரணங்களும் இருக்குது. ஸோ கொடுக்கறதும் கொடுக்காததுக்கும் நம்ம ஜெயிலில் சில நல்ல விஷயங்கள் நல்ல மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பெயில் கிடைக்கும். பெயில் கிடைக்கக்கூடாதுன்னு காவலர்கள் வந்தும் மனு போடுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் புதுசாக இருந்தது இந்த புக்கு படிக்கும்போது. அண்ட் நம்ம சினிமாக்களில் பார்க்குறோம், கோர்ட்லனா இந்த மாதிரி மாசாக நடந்துக்குவாங்க லாயர்ஸும் சரி ஜட்ஜும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பட் கோர்ட்டில் ஒரு கைதியாக போனாலும் சரி, இல்லை ஒரு சாட்சி சொல்கிறவங்களாக போனாலும் சரி, ஜட்ஜு முன்னாடி கோர்ட்டுக்கு தர வேண்டிய மரியாதை என்னென்ன, ஜட்ஜுக்கு தர வேண்டிய மரியாதை என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்லாம் இதில் நிறையவே இருக்குது. அண்ட் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஜெயில் இருக்குது, என்ன மாதிரியான நீதிமன்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எந்த மாதிரியான கேஸுக்கெல்லாம் வக்கீலே இல்லாமல் நம்மளே போயிட்டு மனு கொடுத்து நம்மளே அந்த கேஸை நடத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அண்ட் வீட்டு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது, அந்த வாடகைக்கு இருக்கிறவருக்கும் ஓனருக்கும் உள்ள அந்த உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த புக்கு படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம். பைக் இன்சூரன்ஸ், அப்புறமா லைஃப் இன்சூரன்ஸ், இதை கிளைம் பண்ணுறதுக்கான சட்டங்கள், ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கோர்ட் மூலமாக நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து டிவோர்ஸ் வந்து எப்படி நடக்குது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கு நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அண்ட் டாக்குமெண்டேஷன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு சொத்தாக இருக்கட்டும், ஒரு இறப்பு சான்றிதழாக இருக்கட்டும், பிறப்பு சான்றிதழாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்தெந்த விஷயங்களுக்கு ரொம்ப தேவைப்படும், முக்கியமானது அப்படிங்கிறதும் இந்த எழுத்தாளர் வந்து நமக்கு சொல்லித்தராரு. ஓவரால் வந்து ஒரு சாமானியனாக இருக்கிற நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய
அங்கங்கே இருக்கிற விஷயங்கள்ல இருந்து அங்கங்கே உள்ள சட்டங்களை நமக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக சொல்லித்தராரு. எதுவுமே தெரியாமல் ஒரு பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சில பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அறிவை வந்து இந்த புத்தகம் வந்து நமக்கு கொடுக்கும். நமக்கு இல்லைனாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஐடியாவாவது கொடுக்கலாம். இல்லை அது அப்படி கிடையாது, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுக்காகவாவது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகத்தோட விலை வந்து வெறும் 90 ரூபா. இந்த புத்தகத்தை பதிச்சவங்க வந்து விகடன் பிரசுரம் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்கி படிங்க, பிடிஎஃப்பில் படிக்காதீங்க. இந்த புக்கும் இல்லை, வேறு எந்த புத்தகத்தையுமே பிடிஎஃப்பில் படிக்காதீங்க. தேங்க்யூ.